ஹலோ. பிரசாத், கம் டு மை கேபின். வரேன் மேடம். வாங்க. சொல்லுங்க மேடம். நான் கொஞ்சம் பேசணும். அஃபிஷியலாவா இல்ல பர்சனலாவா? பேசுறத வச்சே நீயே புரிஞ்சுக்குவ. உங்களை புரிஞ்சுக்கவே முடியல மேடம். திடீர்னு அஃபிஷியலா பேசுறீங்க, திடீர்னு பர்சனலா பேசுறீங்க. ஒரு புதிரோட நான் விளையாட முடியாது. என்ன விஷயம் பேசணுமோ தயவு செய்து அதை நேரடியாகவே பேசுங்க, இப்பவாவது. ஏன்னா நான் ஒரு தெளிவுக்கு வரணும்ல. பிரசாத், நான் ஒரு தெளிவுக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஏதோ ஒரு குழப்பம் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த ஆபீஸ், என் வாழ்க்கை, இது எல்லாத்துலயும் நான் நினைச்சே பார்க்காத பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு என்ன சுத்தி. நான் ஒரு பார்வையாளையா பார்த்துட்டு இருக்கேன். சின்ன வயசுல தெருவுல கயிறு கட்டி அது மேல நடந்து சர்க்கஸ் காமிப்பாங்க. அப்ப அது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி என்னையும் கயிறு கட்டி நடக்க விட்டு வேடிக்கை பார்க்கறாங்களோன்னு தோணுது. மேடம், மனசுல குழப்பம் அது வந்துட்டா எல்லாமே தப்பா தான் தெரியும். நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, நல்லது எது, கெட்டது எது, இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாத குழப்பம் கூட வரும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க அந்த நிலைமையில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பிரசாத், மனசுக்குள்ள ஒரு கொக்கி விழுந்துருச்சு. அந்த கொக்கிக்குள்ள நிறைய கேள்வி இருக்கு. நீ யாருன்னு. ஏன் பிரசாத், நீ ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல தானே வேலை பார்க்கற? அப்புறம் எதுக்காக கல்பனா மேடம் ஒன்ன பாக்குறதுக்காக வந்தாங்க? அது வந்து இல்ல பிரசாத், நீ இழுக்கிற, அவங்க மழுப்புறாங்க. எப்போ வந்தாங்க? எப்ப வந்தாங்கன்றது முக்கியம் இல்ல, வந்தாங்க அதுதான் முக்கியம். பிரசாத் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு என்னையே ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு அந்த கேள்வி அப்ப பெருசா தெரியல. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு அந்த கேள்விக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு, அந்த கேள்விக்கு ஒரு பதில் இருக்குன்னு. சொல்லு பிரசாத், யார் அந்த கல்பனா? அந்த கல்பனாக்கும் உனக்கும் என்ன உறவு? கல்பனாவா? எனக்கு யாருன்னே தெரியாதே. தெரியாதா? அப்புறம் எப்படி உன்னை தேடி இந்த ஆபீஸ்க்கு வந்தாங்க? அத நான் சொல்றேன். கல்பனா என் மனைவி, பிரசாத் என் மருமகன், என் தங்கச்சி பையன். எங்க குடும்ப விஷயமா அவ பேச வந்திருப்பா. நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் மருமகனை கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் இப்ப இங்க வந்தது கூட எங்க குடும்ப விஷயம் பேசுறதுக்காக தான். அத வீட்லயே பேசலாமே. எல்லா விஷயத்தையும் வீட்ல பேச முடியாதுமா. வீட்டுக்குன்னு ஒரு வேலி இருக்கு, எல்லை இருக்கு, வரமுறை இருக்கு. அதே மாதிரி தானே ஆபீஸ்க்கும், எங்க ஆபீஸ்க்கும், உங்க மனைவி கல்பனா ஆபீஸ்க்கும் எங்களுக்கும்
ஒரு பிசினஸ் வார் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்களோ அவங்களோ இங்க வந்தா சந்தேகம் தானே வரும். மா, சந்தேகம் தானே வரும்னு சொல்லி கேள்வியா கேட்கற. கேட்காத. சந்தேகம் தானா வரும். அதுக்கு ஆரம்பமும் இல்ல, முடிவும் இல்ல. அது மனுஷ வாழ்க்கையோட நோய். புற்றுநோய். அந்த நோயிலிருந்து நாம தான் நம்மளை காப்பாத்திக்கணும். சரியா? அம்மா, நீ யாரு எவருங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. வயசுல மூத்தவனா இத சொல்றேன். அந்த சந்தேக புற்றுநோய் உனக்கு வராம உன்னையும் உன் மனசையும் நீ காப்பாத்திக்க. பிரசாத், வாடா போலாம். என்ன மாமா திடீர்னு? பிரசாத், உன் மாமா உன்னை பார்க்கறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டா வரணும். அப்படி சொல்லல மாமா. நான் இங்க உங்களை எதிர்பார்க்கவே இல்ல. டேய், நான் மட்டும் எதிர்பார்த்தேனா என் தங்கச்சியும் நீயும் இப்படி பண்ணுவீங்கன்னு? என்ன மாமா, என்ன பண்ணிட்டோம்? திரும்பவும் பஞ்சாயத்தா? டேய், பஞ்சாயத்துங்கிறது பிரச்சனைடா. சந்தோஷங்கிறது சமரசம்டா. புரியல மாமா. என்னடா புரியல? நீ வாங்கி கொடுத்த புடவைய தூக்கிட்டு என் பொண்ணு கவிதா எவ்வளவு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா தெரியுமா? ஊடல்கள், மனக்லேசங்கள் இதெல்லாம் ஒரு குடும்பத்துல வரும்பா. இதெல்லாம் சகஜம். இதெல்லாம் மறந்தாதான் அது உறவு. இல்லனா அது ஒரு கசவு. இன்னும் சரியா சொல்லணும்னா அது வாழ்க்கையில நடக்கிற பிசகு. அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. அருண், என்னப்பா நீங்க எங்க? என்னடா எல்லாரும் அதிர்ச்சியா கேக்குறீங்க? ஏன் நான் வரக்கூடாத உன் மச்சான பாக்கறதுக்கு? ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? சொல்லுடா, ஏன் வந்த? சும்மாதான்ப்பா வந்தேன். என் மகனா வந்திருந்தா அது சும்மா. ஆனா டாக்டர் அருணா வந்திருந்தா அது சும்மா இல்ல. அதுக்கு பின்னாடி நிறைய கதை இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகே ஓகே, நான் என் மருமகிட்ட பேச வேண்டியது பேசிட்டேன். நீ உன் மச்சாங்கிட்ட பேச வேண்டிய விஷயம் இருந்தா பேசிட்டு வா. வரம் பிரசாத். சரி மாமா. பாய். என்ன அருண், என்ன விஷயம்? சும்மாதான் வந்தேன். என்ன திரும்ப உங்க அப்பா கிட்ட சொன்ன கதைய என்கிட்ட சொல்றியா? இல்லப்பா, சும்மாதான் வந்தேன். சும்மாவா? சும்மாவா வந்த? சும்மா நீ வரமாட்டியே. சின்ன வயசுல இருந்தே ஒரு காரணம் காரியம் இல்லாம அருண் இப்போ உள்ள டாக்டர் அருண் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டானே. ஏன் இப்படி பேசுற?
இல்ல அருண், எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் பேச வந்திருக்க, அது என்னன்னு நீ சொல்ல மாட்டேங்கிற. சொல்லு. உன் மச்சான் தானடா, ஓப்பனா பேசு. பிரசாத், நான் ஒரு விஷயம் கேட்கறதுக்காக வந்தேன். என்ன? கேளு. பேச வேண்டிய விஷயத்த பேசி தொலை. அன்னைக்கு உங்க ஆபீஸ்ல ஒருத்தங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்கல்ல, அவங்க பேர் என்ன? சுமதி. ஆ, சுமதி. எஸ். அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா? ஏ, நீ ஏன் அதெல்லாம் கேக்குற? இல்ல இல்ல, சும்மா தான் கேட்டேன், தெரிஞ்சுக்கணும்னு தான். இல்லடா, இல்ல. ஏதோ ஒரு தப்பு இருக்கு. ஏதோ மனசுல ஒரு நோக்கத்தோட கேக்குற. அது எனக்கு புரியுது. ஏய், என்னடா பேசுற நீ? ஆ? எனக்கு என்ன நோக்கம் இருக்கும்? ஆ? நான் ஒரு டாக்டர், கியூர் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். நீ ஃபோன் பண்ணி கியூர் பண்ணுன்னு சொன்னல, அதுக்கப்புறம் அனுப்பி விட்டல. நீ ஒரு வார்த்தை, ஒரு தேங்க்ஸ் அது சொன்னியா? வேற என்ன நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன் சொல்லு? இதை கேட்க தான் வந்தியா? ஆ? ஆ? ஆமாடா, வேற எதுவும் இல்ல. சும்மா சும்மா உன்னை பார்த்துட்டு அதையும் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஏய் மச்சான், உலகத்துல வார்த்தைகளால ஏமாத்துற எவ்வளோ பேரை நான் பார்த்திருக்கேன். ஏன்னா நான் பண்றது பிசினஸ். அதனால எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க. ஆனா என் மச்சான் ஒரு டாக்டர். அவனே எப்படி இருப்பான்னு நான் எதிர்பார்க்கலடா. டேய், என்னடா நான் என்னடா சொல்லிட்டேன் இப்போ? என்னடா கேட்டேன் இப்போ? அந்த பொண்ணு எப்படி இருக்கா அத உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஏதாவது பில் பே பண்ணமா நானு? டேய் டேய் டேய், என்னடா என்னடா பேசுற? யாரு கிட்ட பேசுற? டாக்டர் அருண் கிட்ட பேசுற மாதிரி பேசுற. நான் உன் மச்சான்டா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? டேய், என்னடா தெரியும் உனக்கு? என்னடா தெரியும் உனக்கு? மச்சாங்கிறதுனால எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்கியா? அது உறவு. அதுக்காக எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறியே. டேய், எல்லாம் தெரியும். ஆனா வெளியில சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ சொன்னியே இப்போ, உறவு அது கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான். அப்படின்னா அப்படின்னா அது அப்படிதான். ஏய், என்ன மிரட்டுறியா? மெரிட்ல மெரிட்ல டாக்டர் அருண், புரிஞ்சுதா? அன்னைக்கே கேட்டேன், செட்டில்மெண்ட் வேணுமான்னு. நீ அன்னைக்கு வேண்டான்னு சொல்லிட்ட. ஏன்? ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்றதுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கணும்ல, அதையே வேண்டான்னு சொன்ன. மச்சானுக்காகவா? ஆ? இல்ல 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 டாக்டர் அருண், உள்ளுக்குள்ள ஒரு கல்மிஷம் இருக்கு. என்ன பேசுற நீ?
என்ன தெரியும் உனக்கு? என்ன கல்மிஷம்? இருக்கு. அது இப்ப வேண்டாம் உனக்கு. போ போ, நான் சொல்றேன். பிரசாத், நீ தேவையில்லாம பேசுற. தேவையோட தான் பேசுற. தேவையா தேவையில்லையாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். அருண் கிடையாது. என் மச்சான் கிடையாது. பிரசாத், இது ரொம்ப ஓவரா போகுது பிரசாத். ஓவர் தான், ஓவர் தான். ஆனா இது எப்போ ஓவர் ஆகும்னு எனக்கு தெரியல. நான் சொல்ற ஓவர் என்னன்னு உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிறேன். இப்பதான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறேன். என் தங்கச்சி உனக்கு மனைவியா வருவாங்கிறதுக்காக என்ன நீ மிரட்டி பாக்குறல்ல? மெரிட்ல உண்மையே சொல்றேன். சரி, இந்த உண்மைய நீயே வச்சுக்கோ. எனக்கு இது தேவையில்ல. டாக்டர் அருண், டாக்டர் அருண் வாழ தெரிஞ்சவன், வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சவன். நீ சொல்லி கொடுத்துதான் நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்களே? புரிஞ்சுக்கிட்டீங்களா சார்? டேய், மச்சான், அந்த உறவை மறந்துரு. நான் மறக்கணுமா? அதோ தங்கச்சிக்கிட்ட போய் சொல்லு. அந்த திமிர்ல தான் நீ பேசுறல்ல? இது திமிர் இல்ல, தைரியம், தன்னம்பிக்கை. நீங்க போங்க. பிரசாத், நீ எல்லாம் மீறி போற. எல்லைங்கிறது எனக்கு என்னன்னு தெரியும். போங்க டாக்டர் அருண், போங்க.